எலுமிச்சப்பழம் வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ண பசங்க கையில் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து தெய்வத்துடைய சக்தி அதிகமாக இருக்கிறதுனால பசங்க கையில் வந்து அந்த மாதிரி டைமில் வந்து கொடுக்கக்கூடாது. தேவர்களுடைய அதாவது தேவக்கனின்னும் போது தேவர்கள் அதில் இருக்காங்க. ஸோ அந்த ஏஜ் அட்டென்னும் போது ஃபஸ்ட்டு தான் பசங்க ஏஜ் அட்டெண்ட் பண்ண டைம் அது. ஸோ அந்த டைமில் வந்து இருக்கும்போது அதனுடைய தீட்டு பற்றும்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நம்ம கூட மாதவிடா டைமில் வந்து எலுமிச்சப்பழத்தை தொடாமல் இருக்கிறது தான் நல்லது. பூசணிக்காய் உடைக்கணும் கம்பல்சரி. வந்து அமாவாசை டைமில் வந்து பூசணிக்காய் உடைக்கிறது ஒரு அதாவது அந்த காலத்தில் வந்து இந்த மனுஷங்களுக்கு பதிலாக பூசணிக்காய் உடைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி, அதாவது மனுஷங்களுக்கு பதிலாக பூசணிக்காய் உடைக்கிறது. அதே மாதிரி காவு கொடுக்குற மாதிரி தான் அது கணக்கு. இப்போ அமாவாசை டைமில் நம்ம காவு கொடுக்குறது, கெட்ட ஆத்மாக்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பேட் வைப்ரேஷன் இருந்தாலும் சரி, பூசணிக்காய் உடைக்கும் போது அது மூலயமா அது போகுதுன்றது ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கும்டிக்காய், ஊமத்தக்காய். கும்டிக்கான்றது பார்த்தீங்கன்னா இந்த எரும மாடு காவு கொடுக்கறதுக்கு சமம். அதே மாதிரி ஊமத்தங்காய் வந்து பார்த்தீங்கன்னா பன்றி காவு கொடுக்கறதுக்கு சமம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து நம்ம சுற்றி உடைக்கும் போது அதில் அந்தந்ததுக்கு ஒரு காரகத்துவத்தை அது எடுத்துக்குது. இப்போது பூசணிக்காய்னும் போது அது மனிதனுடைய காரகத்துவத்தை எடுத்துக்குது அது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பண்ணிட்டு தேங்காய் காவு கொடுக்கறதும் சமம்.